இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் லோக்கல்னு நிற்கிறாங்க. இந்த ஹஜ்ஜுடைய காலம் வந்தோடனே அவங்களோட மனச்சாட்சியை அவங்கள கொள்ளுது. ஏன்னா ஹதீஸ்ல எங்கேயும் பிறை 9வது நாள்ல அரஃபாவுடைய நோம்புண்டு ஹதீஸ் இல்லை, ஒரு ஹதீஸ் கூட இல்லை. வாதத்துக்கு வாராங்க. அப்ப பிற 9லான ஹாஜிகள் ஒன்று சேருவாங்க. ஆமா, 9 தான் ஒன்று சேருவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பேரை சொன்னாங்க? சௌமி யௌமி அரஃபான்னு தான் சொன்னாங்க. தாசுவாவுடைய நோன்பு 9வது நோம்புன்னு ரசூலுல்லாஹ் பிறை 9வதுன்னு சொல்றாங்க. ஆஷூரா 10வது பிறை 10வது நோம்புன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? நோம்ப சொல்றாங்க. அப்ப நம்ம ஆசூரான்னு நோன்பு பிடிக்கிறோம் தானே, அந்த நோன்புக்கு ரசூலுல்லாஹ் என்ன பேர் சொன்னாங்க? அந்த பிறையுடைய பேரை தான் சொன்னாங்க. இது 9வது நோன்பு, இது 10வது நோன்பு, ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னாங்க. அரஃபாவுடைய நோன்புக்கு ரசூலுல்லாஹ் யௌமு தர்வியா என்று சொன்ன ரசூலுல்லாஹ். யௌமு தர்வியாண்டா என்ன? ஹாஜிகள் தங்களுடைய இடங்கள்ல இருந்து இஹ்ராத்தை கட்டி கொண்டு அவங்க என்ன செய்வாங்க? ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்படுகின்ற நாள் தான் யௌமு தர்வியா. அது உங்களோட நாட்டு பிறையா அல்லது சவுதி பிறையா, எந்த பிறை? அது சவுதியில இருக்கிறவங்க அன்றைக்கு தான் கட்டிக்கிட்டு போகணும், அன்றைக்கு தான் கட்டிக்கிட்டு என்ன செய்யணும்? போகணும். ஆனா 2 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலம் கண்ணுக்கு முன்னே தெரிகின்ற அரஃபாவுடைய அந்த மைதான நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ் ஹாஜிகள் ஒன்று சேருகின்ற அந்த தினம் அதுதான் அரஃபாவுடைய தினம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா நம்மட ஆக்கள்ல கொஞ்சம் பேருக்கு மனசு நெருடலாகி, நம்மட கொள்கை சகோதரர்களுக்கு மனசு நெருடலாகி, சரி நம்ம என்ன செய்வோம்னா அன்றைக்கு நோன்பு பிடிப்போம், அதுக்கு அடுத்தண்டைக்கு நோன்பு பிடிப்போம். அரஃபாவுடைய நோன்பு ஒன்றுதான். மனச்சாட்சியோடு பேசணும். ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் 9வது 10வது பிறை என்று சொன்ன ரசூலுல்லாஹ் அரஃபாவுடைய தின நோன்பை மாத்திரம் ரசூலுல்லாஹ் சௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நோன்பு திட்ட தெளிவாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது சாத்தியமான்னு கேட்கிறாங்க. இது சாத்தியம் இல்லையே. நீங்க காலையில இருக்கக்குள்ள அங்க மாலையில இருப்பாங்க, அங்க மாலையில இருக்கக்குள்ள இங்க காலையில இருப்பாங்க. இது ஒரு பெரிய அறிவு ரீதியான ஒரு கேள்வியா? இது நான் சும்மா கேட்கிறேன். இப்ப விஞ்ஞானம் நிறைந்த காலம், இப்ப இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துல இப்ப நான் எந்த மாசத்துல இந்த ஊர்ல இருக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? எந்த டைம்ல இருக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? இப்ப இங்க இருந்து பிறை கண்டதாக அமெரிக்காவுக்கு போகுதுன்னு சொல்லுங்களே ஒரு தகவல், ஒரு வாதத்துக்கு. இப்ப அமெரிக்காவுடைய மக்கள் காலையில இருக்கிறாங்க, நம்ம மகரிபில் இருக்கிறோம்னு சொல்லுங்க. இப்ப காலையில இருக்கிற மக்களுக்கு தகவல் கிடைக்குது ஸ்ரீலங்காவுல பிறைய கண்டுட்டாங்க. அவங்களுக்கு எந்த கால? கொஞ்சம் யோசிங்களேன், எந்த காலம் அவங்களுக்கு? அவங்க 29வது காலையில இருக்கிறாங்க, நாங்க 29வது மாலையில இருக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு அறிவுபூர்வமான, நீங்கள் சவுதியில் தொழுகிற போது இங்கு தொழுவீர்களா கேள்வி. நீங்கள் அமெரிக்காவில் தொழுகிற போது இங்கு உங்களால் தொழ முடியுமா? அங்கு பெருநாள் தொழுகை நடத்துகின்ற நேரத்தில் இங்கு உங்களால் நடத்த முடியுமா? சூரியன் தலைக்கு மேலே யார் யாருக்கு என்ன நேரத்தை காட்டுதோ அந்தந்த நேரத்துக்கு செய்ய வேண்டிய அமல்களை இந்த பொதுமக்களை சாத்தியமில்லை என்று சொல்வதற்காக வேண்டி இவங்களாக வலிந்து எடுத்துக்கொண்டு வந்த கருத்து தான் இந்த கருத்து. இதுல ஒன்றுமே இல்லை, இதுல ஒன்றுமே இல்லை. அப்ப அவங்களுக்கு 21 வருமா, 28 மாசம் வருமானு கேட்கிறாங்க. அவங்களுக்கு 28 மாசம் நிச்சயமாக வராது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எழுத வாசிக்க தெரியாத சமூகம் நாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ் எப்படி காட்டுறாங்க, ஒன்று என்ன செய்யும், மாசம் 29 30வது வரும் அப்படின்னு. ஆனா அதாவது கிறிஸ்துவ கலண்டரில் என்ன செய்யும்டா 31 வரும்.